So solution of the ODE using the Laplace transform. So main formula பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மெயின் ஃபார்முலா. எல்லா எஃப் ஆஃப் டி என்ன இருக்குன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எடுப்பாங்க. இது வந்து டெரிவேட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க எஸ் இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ. இந்த எஃப் ஆஃப் ஜீரோ பார்த்தீங்கன்னா கிவன் த வேல்யூ நம்மளுக்கு கிவன் தட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டெரிவேட்டிவ் டேம் வருதுன்னா சப்போஸ் எல் ஆஃப் ஒய் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம ஒய் டேஷ் டேம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் ஆஃப் டி மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோன்னு நம்மளுக்கு வந்துடும். இப்போ என்னன்னா ஒய் ஆஃப் ஜீரோட வேலையை அவன் கொடுத்துருப்பான். கொஸ்டின்லேயே வந்து ஒய் ஆஃப் ஜீரோட வேலையை என்ன கொடுத்துருப்பான், கிவன் கொடுத்துருப்பான். அப்போ அந்த வேலையை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு அப் டு செகண்ட் ஆர்டர் வரைக்கும் தான் இருக்குது. அதனால அப் டு செகண்ட் ஆர்டர் வரைக்கும் ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இங்கே எஸ் வந்தது இங்கே என்ன ஆகுது, எஸ் ஸ்கொயர் ஆகுது எல் ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் டின்னு வரும். அண்டு இன்னொன்று என்ன கிடைக்கும், இங்கே எஸ் ஸ்கொயர்ட் ஆயிடுச்சா, இங்கே எஸ்ங்கிற ஒரு டைம் எஃப் ஆஃப் ஜீரோ வந்து எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோன்னு வரும். சரிங்களா? அப்போ சிங்கிள் டெரிவேட்டிவ் கொடுத்துருந்தானா ஒரு வேல்யூ கிவன், டபுள் டெரிவேட்டிவ் கொடுத்துருந்தானா எஃப் ஆஃப் ஜீரோ எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ ரெண்டு வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு கிவனை கொடுத்துருப்போம். இந்த ரெண்டு வேல்யூமே கிவன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு ஓடி ஈக்குவேஷன் தெரியும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு வேல்யூ இருக்குன்னு தெரியும். எஃப் ஆஃப் டி வந்து மேபி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரைட் சைடு செகண்ட் ஆர்டர் என்ற லெஃப்ட் சைடு. அண்ட் கியர் ஃபங்க்ஷன், இங்கே ஃபங்க்ஷன் என்னென்ன வரும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வரும், எக்ஸ்பென்சிவல் ஃபங்க்ஷன் வரும், ட்ரிகனாமெட்ரியில் காஸ் சைன் ஃபங்க்ஷன் வரும், அண்டு எக்ஸ்பென்சிவலுக்கு அப்புறம் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வரும். இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னது, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரியும். சரிங்களா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் டி காஸ் டி சைன் டி, இங்கே வெறும் டி, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரியும். இது வந்து நீங்கள் தேர்ட் மாடலோ படிச்சிருப்பீங்க, தேர்ட் மாடலும் உங்களுக்கு இருக்குது, அதை படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொடுத்துக்கிறான். இதை கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறான், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொடுத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொடுத்து வந்து என்ன நடந்திருக்குது பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஒய் ஆஃப் ஜீரோ கொடுத்துக்கிறோம், ஒய் ஆஃப் ஜீரோ கொடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஒய் ஆஃப் ஜீரோ வந்து நம்ம 1/1 நம்ம பார்த்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு எடுப்போம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டீங்க. இதுக்கு வந்து என்ன கிடைக்கிறோம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறீங்க. அப்போ எல்லா ஒய் ஆஃப் டியோட ஃபார்முலா தெரியும், ஒய் டேஷ் ஆஃப் டி. இதுதான் சொல்லிக்கிறோம், ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறோம். இது வந்து எல்லா ஒய் ஆஃப் டினே இருக்கும். ஒய் ஆஃப் ஜீரோ வேல்யூ அவன் கிவன் கொடுத்துக்கிறான். அந்த கிவன் கொடுத்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ 1, அந்த 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணிடுறோம். 1ங்கிற வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிடுவோம். இது என்னது, ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ என்ன, இது இ பவர் ஏடி. இ பவர் ஏடின்னு என்னது, எஸ் மைனஸ் 1/s மைனஸ் அந்த ஃபார்முலா. அப்போ இங்கே 2ங்கிற போது எஸ் மைனஸ் ஏங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடுவீங்க. சரிங்களா? அப்போ ஜஸ்ட் காம்படிஷன் பண்ணுறீங்க, எல்லா டிங்கிறத வெளியே எடுக்கிறீங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஒன்னேர போயிட்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஓகே. அப்ளை பண்ண முடியும். என்ன பண்ணணும், எண்ட் ஆஃப் ஸ்டெப்ல அங்கே அப்ளை பண்ணிட்டு என்ன பண்றீங்க, இன்வெர்ஸ் லாப்லாஸ் ஃபார்ம். ஏன்னா இது எல்லா ஒய் ஆஃப் டியோட வேல்யூ தான் இது. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், வெறும் ஒய் ஆஃப் டியோட வேல்யூ வேணும். அதனால என்ன பண்றாங்க, இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறாங்க. எடுத்த பின்னாடி என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க. இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட். சரிங்களா? ஓகே. இதுதான் ஓடியோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதே மாதிரி ஓடியோட செகண்ட் ஆர்டர் இருக்குது. இதுதான் செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர்னா என்ன சொன்னேன், 2 வேல்யூ வருங்க. அப்போ 2 வேல்யூ வந்துருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஒரு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன், நீங்கள் சப்மிட் பண்ணல, பார்த்து ரெஃபர் பண்ணி சப்மிட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகே சார். இப்போ செகண்ட் ஆர்டர் வந்துருக்குது. செகண்ட் ஆர்டருக்கு என்ன சொன்னால் ஆல்ரெடி 2 வேல்யூ வருங்க. செகண்ட் ஆர்டரோட ஃபார்முலா என்ன, செகண்ட் ஆர்டரோட ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிக்கிற பாருங்க. இது செகண்ட் ஆர்டரோட ஃபார்முலா எஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் ஒய் ஆஃப் ஜீரோ ஒய் ஆஃப் டி மைனஸ் எஸ் ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ. எல்லா வேல்யூ இங்கே இருக்குது, எல்லா வேல்யூமே இங்கே இருக்குது. 2 1 அதை இங்கே 2 1 போட்டேன். 2 1 அவன் கிவன் தட் அந்த 2 1 வந்துருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எஸ் எல் ஆஃப் ஒய் ஆஃப் ஜி ஒய் அண்டு ஒய் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஒய் ஆஃப் ஜீரோ. ஒய் ஆஃப் ஜீரோ வேல்யூ 2. ரைட் சைடு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ரைட் சைடு வந்து இ பவர் ஏடியோட வேல்யூ ஏவோட வேல்யூ 1. அப்போ அந்த 1ங்கிறது இங்கே அப்ளை பண்ணிட்டாங்க. ஏவோட வேல்யூ 1, அந்த 1ங்கிற வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, கம்ப்ளீட் பண்ணுறீங்க. சரிங்களா? இதையே பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் போடலாம்னு உங்களுக்கு இது நடத்தும்போது இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது பார்த்தா நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் வச்சு போடுறாங்க. இதே வந்து நம்ம ஏபிசிடி வச்சும் போடலாம். சரிங்களா? இது நார்மலாக இப்படி வந்து ஏபிசிடி வச்சு போடலாம்னு சொல்லிட்டு செகண்ட் மெத்தட் உங்களை போட வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு செகண்ட் மெத்தடும் போட வச்சுக்கிறேன். அது ஏபிசி வேலையை நீங்களே அழகாக கண்டுபிடிச்சு சொன்னீங்க. ஏபிசி வேலையை அழகாக கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சுது. இந்த ஸ்டெப் வந்துடும். ஏபிசி வேலையை தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்முலா.
ஏபிசி வேல்யூ வந்துட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்லேருந்து ஏபிசி வேல்யூ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபார்முலா எழுதிடலாம். சரிங்களா? நம்மளுக்கு எத்தனை லேப்லாஸ் ஃபார்முலா தரவாறு தெரிஞ்ச போதும் ஓடியா இருந்தாலும் பிடி இருந்தாலும் ஈஸியாக போட்டலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். இது செகண்ட் ஆர்டருக்கு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் கோமம் கொடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபைல் அனுப்பிடுவேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களாப்பா? ஓகே சார். அப்போ இங்கிருந்து நம்மளுக்கு என்னது ஓடி முடிஞ்சது. இங்கிருந்து பிடி ஆரம்பம். பிடி என்ன சொல்கிறாங்க? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஆஃப் பிடி ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓடியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் என்ன இருக்குதுன்னா ஓடியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பிடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குது. ஓகே, இது செகண்ட் ஆர்டர் அப் டு அப்போ செகண்ட் ஆர்டர்ல என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கும் அண்ட் செகண்ட் ஆர்டர் இருக்கும். பிடியில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி சொல்லுவாங்க தவிர செகண்ட் ஆர்டர் வராது. சரிங்களா? அப்போ அதனால என்ன சொல்றாங்க? பிடினாவே மோர் தென் 2 வேரியபிள்ஸ் இருக்கும். அதாவது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், கரெக்டாக தான். ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கே இருக்குது. சரிங்களா? அதாவது மோர் தென் 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தாவே நம்மளுக்கு வந்து பிடி தான். சரிங்களா? ஓகே சார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓடி இஸ் ஏ ஃபைனைட் டைமென்ஷனல் கேஸ் அண்ட் பிடி இஸ் கால்ட் ஏ இம்பைனைட் டைமென்ஷனல் கேஸ். ஓகே, இம்பைனைட் டைமென்ஷனல் கேஸ் இது வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் கேஸ் ஓடிங்கிறது. அப்போ மோர் தென் அதான் சொல்லிட்டாங்க, மோர் தென் 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தென் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஏ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால தான் இங்கே வந்து மினிமம் வந்து 2 வேரியபிள் வச்சு போடுறாங்க. 3-4 வேரியபிள் கூட வச்சு போடலாம். பட் இங்கே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்ன நோட்டேஷன்? நியூ நோட்டேஷன் ஒரு 3 நோட்டேஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த நோட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா டிவைட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? டோ பை டோ ஐ ஆஃப் திஸ் வேல்யூ, டோ பை டோ ஐ ஆஃப் டிக்கு இந்த வேல்யூ. அப்போ இதை வந்து எப்படி எழுதுறாங்க? வித் ரெஸ்பெக்ட் டு ஏல இருக்கும்போது ஏ கமா டியும், டி வித் ரெஸ்பெக்ட் டு 0 போது இனிஷியல் கேஸ். இது 2 இனிஷியல் கேஸ். மேபி சம் ப்ராப்ளம் வந்து அவன் டைரக்டா கிவன் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ என்னது இதுக்கு ஃபார்முலா? வித் ரெஸ்பெக்ட் டு டி, பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டி னா நம்ம ஆல்ரெடி ஓடிக்கு யூஸ் பண்ண ஃபார்முலா. பட் இங்க x, 0, x, s, x, 0 னு வருது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இந்த y bar is nothing but the Laplace transform. The y bar nothing but the Laplace transform. Okay, Laplace transform of y of t. சரிங்களா? இந்த பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆகும்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து ODE ஈக்குவேஷன் ஆயிரும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன ஆயிரும்? ODE ஈக்குவேஷன் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரியபிள்ஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா? அந்த டைம் வேரியபிளுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு another வேரியபிள் ஒன்று x இருக்குது, அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா டைரக்டா PDE ஈக்குவேஷன் வந்து PDE is convert to ODE ஆகுது. PDE is convert to ODE ஆகுது. ஓகேங்களா? இதெல்லாம் ஓகே. 4 கான்செப்ட்டுமே ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கான்செப்ட், செகண்ட் கான்செப்ட், தேர்ட் கான்செப்ட் அண்ட் ஃபோர்த் கான்செப்ட். இது 4மே ஃபார்முலா தான். இந்த 4 கான்செப்ட் வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்போ என்னது? இதனால தெரிஞ்சுங்க, இதுக்கு வந்து என்ன ஆகும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது இது வந்து ODE வந்து PD வந்து ODE மாறும். PD வந்து ODE மாறும். அப்போ இங்கே வரதுக்கு என்ன பண்ணுவீங்க? இங்கே வரதுக்கு லேப்லாஸ் எடுக்கும்போது என்ன வரும்? நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இவனோட ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோம். யாராவது ஓடியில் யூஸ் பண்ணீங்களா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே சார். சரி, இதுதான் ஐடியா. இதுதான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி x, 0 இருக்குதுல்ல, அப்போ இந்த x, 0 எடுக்கிறதுல என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ அப்ளை பண்ணுவீங்க. x, 0 எடுக்கிறதுல இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக 1 by 1 சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துச்சு. அந்த வேல்யூ வந்துட்டு என்ன நடக்குது? சப்மிட் பண்ணுறீங்க. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணி பண்ணுறீங்க. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வருது. இது ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ் படித்த +2 சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருப்பேன். +2 சிபிஎஸ்சி ஆர் மெட்ரிக் ஆர் ஸ்டேட் போர்டு எது இருந்தாலும் சரி இந்த ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட் பேர் என்ன சொன்னேன்? பார்ஷியல் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதான் இங்கே எழுதிக்கிற பாருங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு இது மாறி இருக்குது. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டுக்கு இது மாறி இருக்குது. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டெக்ரல் பேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டெக்ரல் பேட்டருக்கு ஃபார்முலா அது. இதுக்கு பேர் இன்டெக்ரல் பேட்டர், இதுக்கு பேர் சொல்யூஷன். கீழே எழுதி இதுக்கு பேர் என்னது? சொல்யூஷன். இதுக்கு பேர் இன்டெக்ரல் பேட்டர். இதுக்கு பேர் என்னது? இன்டெக்ரல் பேட்டர். ஓகே சார். அவ்வளோதான். இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன கிடைக்குது? ஒரு ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? இது y of t ன்னு வச்சுக்குவோம். அந்த y of t வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். ஓகே, y of t வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y கண்டுபிடிக்கிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது டென்ஸ் டு பவுண்டட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ c into 0 தான் வரும், தவிர வேற எது வராது. அப்போ இதுதான் நம்மளுடைய y bar ரிசல்ட். y bar ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். y bar நான் சொன்னேன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் திஸ் டைம். நம்மளுக்கு என்ன வேணும்? சொல்யூஷன்னா
இந்த வேல்யூ வேணும். இந்த வேல்யூ என்னது? இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போறோம். அப்ப இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இங்க போயிடும். அப்ப L இன்வெர்ஸா திஸ் வேல்யூஸ் வரும். L இன்வெர்ஸா திஸ் வேல்யூ வரும். சரிங்களா? அப்ப எடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஆகுது? 6 இது கான்ஸ்டன்ட் வெளியே வந்துச்சு 1 அப்ப இது என்ன தெரியும்? e பவர் மைனஸ் 2t தெரியும். அந்த வேல்யூ நீங்க அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஓடி பிடி ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் இம்பல்சிவ் கான்செப்ட்டும் கெவிசைடு கான்செப்ட்டும் வேணும். அது வந்து உங்கள் சிலபஸில் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை வந்து நம்ம ஓகே ஓகே சார். கிளியரா? அவ்வளோதான் கிளியர். எடுத்துக்கிறேன். ஃபோர்த்து மாடலும் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளீட்டட். அதை சொன்ன மாதிரி கெவிசைடும் அண்டு இம்பல்சிவ் கேஸும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் நான் முடிச்சிடணும்.